விருதுநகரில் புதிதாக கட்டப்பட்டு வந்த 2 மாடி வீடு இடிந்து விழுந்து விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நிகராது எமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். வணக்கம் சுபா. விருதுநகர் புள்ளலக்கோட்டு ரோடு பகுதியில் உள்ள ஏடிபி காம்பவுண்ட் 3வது தெருவில் சுந்தரம்பாண்டியன் என்பவர் வசித்து வருகிறார். இவர் தனது சொந்த வீட்டில் கட்டி வந்து வாழ்ந்து வந்திருக்கிறார். இவர் குடியிருந்த வீடானது 1988ஆம் ஆண்டில் கட்டப்பட்டு குடியிருந்து வந்த நிலையில், மேலும் அந்த பழைய வீட்டினை அப்படியே இடித்து விட்டு 2 மாடி உடன் கூடிய கட்டடம் கட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளார். ஆனால் பழைய வீட்டிற்கு போடப்பட்ட அஸ்திவாரத்தை மட்டுமே வைத்துவிட்டு மற்ற சுற்றுச்சுவர்களை இடித்து அகற்றிவிட்டு மாடி வீடு கட்டியுள்ளார். ஆனால் அஸ்திவாரத்தை மட்டுமே பயன்படுத்தி அதன் மேல் 2 மாடி வீடு கட்டியுள்ளதால் கடந்த 3 மாதங்களாக கட்டி முடிக்கப்பட்டு அடுத்த வாரம் கிரகப்பிரவேசம் வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்துள்ளது. ஆனால் இதனை அடுத்து நேற்று சிறிதளவு விருதுநகர் பகுதியில் மழை பெய்தது. இதனை அடுத்து கட்டிடம் 2 மாடி கொண்ட கட்டிடம் அப்படியே கட்டிடம் முழுவதும் சரிந்து விழுந்துள்ளது. ஆனால் புதிய கட்டிடம் என்பதால் கட்டிடத்திற்குள் யாரும் இல்லாததனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் அந்த வீடு அருகே சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் பகுதியில் குடியிருந்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது சுபா. மேலும் விருதுநகர் நகராட்சியில் கட்டிடம் கட்டுவதற்கான எந்த ஒரு முன் அனுமதியும் வாங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சுபா. இதனை அடுத்து விருதுநகர் மேற்கு காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் சுபா. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.